அவர் தான் இந்த 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும். ஸோ 42 அவார்ட்ஸுங்கிறது பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். Can you guys please give a round of applause for her, for everyone please. கிளம்பா அக்கால நீ சொல்லுங்க நெக்ஸ்ட் சரி Yes, sir, definitely. Okay, next is Miss Vinayta Shivakumar in South Film and Arts Academy Festival, Chile, South America as Best Supporting Actress and World Film Carnival, Singapore, Best Supporting Actress. In her absence, her father will receive that. Next is Mr. N. Sri Krishna. வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். என் அழைப்பினை ஏற்று இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. It was supposed to start at 3 and end by 5 o'clock, but the previous program it got over only by 4, so everything got delayed, and our guest of honor also joined only now. அதனால் நமக்கு ப்ரோக்ராம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. We are almost at 6 o'clock now. நான் பேச வேண்டியதை என்னுடைய ஆசிரியர் நெல்லை பிரசாத் இன்ஸ்டியூட்டில் திரு சிவகுமார் மோகனன் அவர்களை பாதி பேசிவிட்டார். நான் சொல்ல நினைத்தது பாதி அவரே சொல்லிவிட்டார். எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களை பேசி இன்னும் நேரம் வீணடிக்க விரும்பவில்லை. I'll finish it little quick. As I said, our guest of honor, Mr. Ravi Uday Kumar, is a veteran in the film industry. Film Institute படித்தவர், சுமார் 40 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர் இண்டஸ்ட்ரியில். அவர் நிறைய நல்ல படங்களில் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமென்றால், நான் அந்த காலத்தில் பார்த்த எஜமான், சின்ன கவுண்டர், கிழக்கு வாசல், இதெல்லாம் மிக அருமையான படம் என்று வியந்து பார்த்திருக்கிறேன். அதை இயக்கியவர் இங்கு நம்முடன் இருக்கிறார். மிக்க சந்தோஷம். அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். உங்கள் அனைவர் சார்பாகவும் அவரை வரவேற்கிறேன். நண்பர்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் ஆஃப்டர் 40 years என்று நினைக்கிறேன். அவர் they are gone back to school days. ஸோ அதுக்கு முன்னாடி சொன்னார், நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப நாளாகிடுச்சு. அப்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பார்த்தது இப்போ தான் பார்க்க போகிறேன். ஐ திங்க் ஹி வில் பி சர்ப்ரைஸ் டு சீ மீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஸோ விசிபிள் அண்ட் ஆப்வியஸ். அவர் திரு சிவகுமார் மோகன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு தெரிந்தவர் இந்த இன்ஸ்டியூட்டில் ஹெச்ஓடியாக இருப்பவர், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். ஹி இஸ் ஸ்டில் தேர், ஹி இஸ் அ கன்சல்டன்ட் தேர், ஹி இஸ் ஒர்க்கிங் தேர். நல்ல குரு. அவர் பேசியதிலிருந்து எல்லாமே தெரிந்திருக்கும். அவர் வெறும் அவர் ஆசிரியர் மட்டுமல்ல, எவ்வளோ சிறந்த பேச்சாளர் என்பது உங்களுக்கு உடனே புரிந்திருக்கும். சிறந்த பேச்சாளர், ஒரு வார்த்தை கூட பிறழாமல் ஸ்பான்டேனியஸாக பேசினார். கெஸ்ட் வர்றதற்கு டைம் ஆகிறது என்றதால் உடனடியாக பேசினார். இட்ஸ் அ நாட், ஹீ இஸ் இன் தி ஆர்ட் இண்டஸ்ட்ரி. அவர் அனைத்து படங்களிலும் எனக்கு குருவாகவும் கைடாகவும் இருந்தவர். அதில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்று வந்திருக்கோம். அவர் நமது திரு சிவகுமார் மோகனன் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஷஸ்தி ஃபெஸ்டிவல் முன்பே முடிந்து விட்டது. We had won about more than 75 awards in about 35 festivals. From east to west, meaning from Japan to US, almost all countries it had won awards. Even now I am getting invitation, getting mails. இப்பொழுதும் எனக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்து பர்டிகுலர்லி சசியை பற்றி நிறைய மெயில் வருவது உண்டு. அதற்கு உண்டான சான்றிதழ்களை போன வருடம் திரு பாக்யராஜ் அவர்களுடன் ஒரு ஃபங்க்ஷன் வைத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். இப்பொழுது லாஸ்ட் இயர் சரஸ் படத்தை பண்ணியிருந்தோம். பட் அதனுடைய ஃபங்க்ஷன் வைப்பதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. ஸோ அதனால் ஹன்னாவையும் கம்பைன் பண்ணி இன்று அந்த ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம். சரஸில் நடிப்பதற்கு திருமதி நீலிமா ராணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த படத்தில் நடித்தவர்கள். எனக்கு பிடித்த நன்கு பிடித்த படத்தில் ஒன்று மொழி. தமிழில் அது ஒரு நல்ல படம் என்று நான் எப்பொழுதும் கருதியது உண்டு. அதில் நடித்திருந்தவர் அவர் எனது படத்தில் நடித்திருப்பது எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் இங்கு வந்திருப்பதில் பேர் மகிழ்ச்சி. ஹன்னா படத்தில் ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்கள் நடித்திருந்தார்கள். இன்று வந்திருந்தார்கள். ஷி ஹேட் டு லீவ் ஃபார் அனதர் ஷூட்டிங். அவர்கள் வேறு ஷூட்டிங் முடித்துவிட்டு இங்கே வந்திருந்தார்கள். வெயிட் பண்ணி ஷி வாண்டட் டு கெட் த சர்டிஃபிகேட். ஸோ in the absence of the chief guest, I handed over the certificate to her. She was so happy and she left. அவர்கள் இங்கே இந்த தருணத்தில் இல்லை. அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் எனது வணக்கம். I welcome you all for the program. We will immediately go for the issuing certificate. Or சார் நீங்கள் ஸ்பீச் நீங்கள் பேசிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா? சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பேசலாம். ஓகே 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 சர்டிஃபிகேட் கொடுத்தலாம். எஸ் தேங்க்யூ. ப்ளீஸ். பேசி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். இல்லை சார், இப்போ எல்லாரும் போயிடுவாங்க. இருக்கு, நான் பேசுகிறேன்க்கா. நான் பேசுகிறேன். சரி, ஓகே. சார் கூப்பிட்டுருவா. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி சில காஸ்டிங் க்ரூவோட சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். அவர் அடுத்தது இந்த 3 படத்திலும் சில நண்பர்கள் 3 படத்திலும் ஒர்க் பண்ணியிருந்தார்கள். சார் அப்கோர்ஸ் நாங்கள் 2 பேரும் இப்போது உண்டு. எங்கள் இருவரை தவிர எஸ்டிபி சாமி என்ற சவுண்ட் டிசைனர், சவுண்ட் டெக்னீஷியன். ஹி ஹாஸ் பீன் வித் அஸ் ஃப்ரம் த பிகினிங். அவர் 3 படங்களும் பண்ணியிருந்தார். அவர் திரு சிவகுமார் மோகனன் சொன்னது போல் லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் என்பது மிக மிக கடினம். மிக கடினம் என்றால் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். யூ கான்ட் ஈவன் இமேஜின் டு டேக் எ ஃபிலிம் வித் லைவ் ரெக்கார்டிங். No film in India is being done on live recording, if I am not mistaken. ஏதாவது இருக்கா சார்? இருக்கா? There have been few films. I think Lagan is one of them. கமலஹாசன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். It's very few. Only Hollywood films they make in with a live sound. It's very difficult. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், முதல் படத்தில் நாங்கள் இந்த கவுன்சிலர் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சீனில் அதுக்கு பக்கத்து ரூமில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது பக்கத்து காம்பவுண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. லைவ் ரெக்கார்டிங் பண்ணும்போது அவ்வளோ சவுண்டும் அதில் இருக்கும். அவங்கள போய் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த இதில் எங்கேயுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்டு கேட்டிருக்க மாட்டீங்க. பட் இட் வாஸ் ரெக்கார்டட் when we shot the film. அதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அவ்வளவு சவுண்டும் அதில் இருக்கும். அதில் அந்த சவுண்டு இல்லாமல் பிரித்து நமக்கு கொடுத்தவர் திரு எஸ்டிபி சாமி அவர்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மே ரிக்வெஸ்ட் him to come on stage, please. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பொறுமையாக காத்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவரையுமே ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2023 இந்த சரஸ் அப்படிங்கிற படம் என்னை தேடி வந்தது. தேங்க்யூ சிவா சார் ஃபார் தேட். என்னுடைய நெருங்கிய தோழி வினயதா சிவகுமார்
அவங்களுடைய தந்தை தான் சிவா சார். ஸோ இந்த கதையை பற்றி பேசும்போது நீலிமா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் என்னை வந்து கேட்டாங்க. சார் இந்த மாதிரி எல்வி பிரசாத் இதில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார், இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு, ஹீ வாண்ட்ஸ் டு இம்ப்ரவைஸ் ஹிஸ் ஸ்கில்ஸ், அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. லைவ் ஆடியோ அப்படின்னாங்க. கதை கேட்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. படிப்பு சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறதால உடனே எனக்கு எடுத்து இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அண்ட் ஒரு மீனவ பெண்ணாக நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. என் தோலுக்கும் அதுக்கும் ஒட்டாதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. பட் தென் அது எல்லாத்தையுமே மாற்றி வேற ஒரு கலர் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஜூட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ திரைப்படங்கள், எத்தனையோ தொலைக்காட்சி தொடர்களில் நான் நடித்தாலும் இத்தனை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு என்னுடைய படம் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டு ஆல் த யங் ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸ், இவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நமக்காக இருக்குது, நடத்துகிறாங்க, இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அதுலேயும் நான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லும்பொழுது இன்னும் என்கரேஜிங்காக இருந்தது, இன்னும் ஹாப்பியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஜூட் சார் ஃபார் டேக்கிங் தீஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ், நாட் ஜஸ்ட் வித் அஸ். அண்ட் நிறைய ஊர்களுக்கு நீங்கள் வந்து மெனக்கெட்டு இதை அனுப்பி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்குன்னு ஒரு வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அதுதான் அந்த 70+ அவார்ட்ஸ் ஃப்ரம் 20+ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. நைஸ் கனெக்டிங் வித் எவ்ரிபடி அகெயின்.